பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். அநியாயத்தை உழுது நார்மலா நாம நிலத்த உழுறத பார்த்துருப்போம். அத எப்படி உழுவாங்க அப்படின்னா, அந்த ரொட்டவேட்டர வச்சு உழுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கலப்பைய வச்சு உழுவாங்க. ஆனா எத வச்சு உழுதாலும் அந்த மண்ண குத்தி, பெயர்த்தெடுத்து, வெட்டி, அத ஒரு வழி பண்ணி தான் அத உழுவாங்க. அப்போ இங்க சொல்ற விஷயம், அநியாயத்தை உழுது. இப்ப இந்த மாதிரி ஒரு அநியாயத்த நீங்க செய்யாதீங்க. புரியுதா? உழுது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு அநியாயம். அப்படி செய்றவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா, அதையே அறுக்குறாங்க. ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அநியாயத்த செஞ்சுட்டா அப்படியே விட்டுருவாரா? இப்ப நீங்க கேட்கலாம், இவ்ளோ அநியாயம் செஞ்சுட்டு இப்ப இருக்காங்கல்ல, அவங்கள ஆண்டவர் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. அதுக்கான காலம் வரும். ஆண்டவர் திருப்பி பதில் சொல்லுவார். கண்டிப்பா சொல்லுவார். சொல்லாம மாத்திரம் இருக்க மாட்டார். ஆனா அவருடைய காலம் கொஞ்சம் பொறுமையான காலம். நம்மள போல அவர் அவசரப்பட்டு எதையும் செயல்படுத்த மாட்டார். ஆனா செய்வார். நமக்கு சொல்றது என்ன? யாருக்கும் அநியாயம் செய்ய நினைக்க கூட கூடாது. செயல் செய்யக்கூடாது. பேச்சுல அநியாயம் செய்யக்கூடாது. சிலர்லாம் இருக்கிறாங்க, மற்றவர்களுக்கு எப்படியெல்லாம் அநியாயம் செய்யணுமோ அது போல செய்வாங்க. பேச்சுல, செயல்ல அவ்வளோ மோசமான விஷயங்கள செய்வாங்க. ஒண்ணும் மறந்துறக்கூடாது. இது உங்களுக்கு பல மடங்கா திரும்பி வரும். இல்ல கொஞ்சம் அநியாயம் தான் செஞ்சேன். என்னங்க கொஞ்சம் அநியாயம் செஞ்சீங்க? இல்ல கோள் சொன்னேன். காசிப் பேசினேன். இதெல்லாம் கொஞ்சம் அநியாயம் தான். இதெல்லாம் அநியாயமே கிடையாதுங்க. இதெல்லாம் இயல்பு. எல்லாரும் காசிப் பேசுறாங்க, நானும் பேசுனேன். எல்லாரும் கோள் சொல்றாங்க, நானும் சொன்னேன். அப்படின்னு. அது நம் பார்வைக்கு வேணா கொஞ்சமா தெரியலாம். கொஞ்சம் அநியாயம். அது என்ன அநியாயத்துல கொஞ்சம் அநியாயம்ன்றது நமக்கு புரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றது, அநியாயம்னு ஒண்ணு நீ செஞ்சன்னா, அது கொஞ்சமா, அதிகமான்றதெல்லாம் கணக்கு இல்ல. உனக்கு அது பல மடங்கா திரும்பி வரும். அதத்தான் நீ அறுப்ப. நெறையா பேர நீங்க பார்த்திருக்கலாம், உணர்ந்திருக்கலாம். அநியாயம் செய்தவர்கள், அதை அரித்தவர்கள். ஒரு சிலர் இன்னும் அறுக்காம இருக்கலாம். ஆனாலும் அறுத்தே தீருவார்கள்ன்றத ஆண்டவர் திட்டமா சொல்றார். நீங்க காற்று போல அநியாயம் செய்தீங்கன்னா, ஆண்டவர் சூறாவளி காற்றைப் போல உங்களுக்கு திருப்பி தருவார்ன்னு சொல்றாரு. தேவையா அது நமக்கு? அநியாயம் அப்படிங்கிற அந்த எண்ணமே நமக்கு வேண்டாம். என்னது? தீமை செய்றது. தீங்கு. அவங்க நமக்கு தீமையே செய்திருக்கட்டும், தீங்கே செய்திருக்கட்டும். ஆனா நாம செய்ய வேண்டாங்கிறது தான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா, அது பல மடங்கா திரும்பி வந்துருமாம். இப்போ ஒரு வேளை நமக்கு ஒருத்தர் தீமை செய்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, நாம அவங்களுக்கு பதில் பதில் போய் தீமை செய்தா, அது நமக்கு திரும்பிரும். இதே "ஏசப்பா இவங்க இவ்ளோ தீமை செய்றாங்க, இவ்ளோ அநியாயம் பண்றாங்க, இவ்ளோ அக்கிரமம் பண்றாங்க. நான் உமது கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். நான் அவங்கள மன்னிக்கிறேன். உமது கரத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க விட்டீங்கன்னா"
வசனம் சொல்லுது. அவங்களுடைய தலையில அக்கினி தழல குவிக்கிறீங்கன்னு சொல்லுது. இப்ப எது பெஸ்ட்டுன்னு நம்ம தான் முடிவு எடுத்துக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. அநியாயம், தீங்கு நம்முடைய ஹிஸ்டரியிலே இருக்கக்கூடாது. அதத்தான் இங்க ஆண்டவர் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். செஞ்சா செஞ்சுட்டு போகட்டும். என்ன வேணா பண்ணட்டும். கடவுள மீறி நம்மள ஒருத்தர் தொட முடியுமா? முதல்ல அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். அதேபோல கடவுள மீறி மற்றவர்களுக்கும் நாம தீங்கு செய்ய நினைக்கக்கூடாது. அவர்கள் தீங்கு செய்தவர்களாகவே இருந்தாலும், கர்த்தர் கரத்துல ஒப்பு குடுத்துருவோம். எந்த ஒரு விஷயத்திலயும் சரி. அது சின்ன விஷயமோ, பெரிய விஷயமோ, வேலையிலயோ, படிக்கிற இடத்துலயோ, வசிக்கிற இடத்துலயோ, ஆலயத்திலயோ, எந்த இடத்திலே ஆனாலும் சரி. நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாம் தீமை செய்ய தீவிரிக்கக்கூடாது. அவசரப்படக்கூடாது. அதே வேளையில நாமும் மற்றவர்களுக்கு தீமை செய்ய தீவிரிக்கக்கூடாது. 2மே முக்கியம். மற்றவர்கள் நமக்கு தீமை செய்தாலும் நாம தீமை செய்யக்கூடாது. அதே நேரத்தில மற்றவர்களுக்கு நாமும் தீமை செய்யக்கூடாது. சாதாரணமான விஷயமா இருக்கும். ஒருத்தர பத்தி காசிப் பேசுறது, புறங்கூறுறது, தவறான வார்த்தைகள மற்றவர்களிடத்துல பேசி, அத பரப்புறது, ஒருத்தரை இழிவா நடத்துறது, இதெல்லாம் சாதாரணமான காரியமா இருக்கும். சங்கீதம் 1ல ஆண்டவர் அதானே சொல்றார். "துன்மார்க்கன் இருக்கும் இடத்துல நடக்காத, பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராத." அதெல்லாம் விட்டு நீ இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு தான் இங்க ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. நாம இதுவரைக்கும் எவ்வளவு தீங்கு செஞ்சிருக்கோம்னு தெரியல. தெரிஞ்சோ தெரியாமலோ. ஆனா இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஒருவேளை நாம நினைத்திருந்தாலோ, பேசியிருந்தாலோ, செயல் செய்திருந்தாலோ, இன்றையோட அத நாம விட்டு விடணுன்ற அந்த எண்ணத்திற்கு வரணும். அந்த முடிவுக்கு வரணும். கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். "எசப்பா, தெரிந்தோ தெரியாமலோ நாங்க சொல்லலையோ, செயல்லயோ, சிந்தையிலோ மற்றவர்களுக்கு தீங்கு செய்திருந்தால் எங்களை மன்னியுங்க. நாங்க எந்த காரியமா இருந்தாலும் சரி, அத உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு தீங்கு செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி." அப்படின்னு சொல்லி நாம ஒப்பு கொடுத்துட்டோம்னா, நமக்கு சூறாவளி காற்று இல்ல. நமக்கு மெல்லிய காற்று வீசும். அதே நேரம், "இல்ல நான் செய்வேன், செஞ்சுத்தான் தீருவேன்னா" மெல்லிய காற்று இல்ல. இங்க புசல் காற்று வீசும். எது நாம சூஸ் பண்ண போறோம்? முடிவெடுப்போம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.